நான் ரஷ்மிகாக்கு முதல்லேன்னு சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இந்த படம் பார்த்து விக்ரம் குணாதிசயங்கள் இருக்கிற ஒரு 5 பசங்க வீட்டுக்கு போய் யோசிச்சாங்கன்னா, அவங்க மாறுறது என் கையில இல்ல, பட் அவங்க வீட்டுக்கு போய் யோசிச்சாங்கன்னா எனக்கு சந்தோஷம். 5 அவ்வளவு போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஒரு 2000 இருந்து 2500 டிஎம் மட்டுமே எனக்கு வந்திருக்கும். எவ்வளோ பேர் என்னன்னா பசங்க வந்து, அண்ணா இந்த படம் பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு விக்ரம் இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கண்டிப்பா ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப். ஐ ப்ராமிஸ் யூ வில் பி அ பெட்டர் பாய் ஃப்ரெண்ட், ஐல் பி அ பெட்டர் ஹஸ்பண்ட் சொன்ன நிறைய டிஎம்ஸ். ஐ திங்க் தோஸ் கேம் மீ அ லாட் ஆஃப் ஹார்ட். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்னோட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் நான் என்ன வேல்யூ பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சில பேர். பட் த ஹார்ட் பிரேக்கிங் ஒன்ஸ் வேர் 55 வயசு ஆனவங்க, 60 வயசு ஆனவங்க, சில சமயம் 45 வயசு ஆனவங்க, அவங்கெல்லாம் வந்து என் வாழ்க்கை இதாங்க, இது இனிமேல் மாறப்போகுது இல்லை, அது எனக்கு புரிஞ்சிருச்சு, என் பசங்களுக்காக கண்டிப்பாக நான் இதை விட்டுட்டு போக முடியாது, ஆனால் அட்லீஸ்ட் என் வலி என்ன, என் வருத்தம் என்னன்னு யாரோ புரிஞ்சிட்டு இருக்காங்க, எனக்காக ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் அ லிட்டில் ஹீல்ட் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு சம் ஆஃப் தி பர்சனல் டீடைல்ஸ். பட் இது எல்லாத்தோடையும் மீறி ஐ திங்க் எங்க படத்துக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணுங்க, யார் என்னெல்லாம் ஆஃபீஸி நான் சொல்ல போகிறது, எங்களுக்கும் தெரிஞ்ச பொண்ணு இல்லை, கஷ்டப்பட்டு எப்படியோ எங்கள் ஹீரோவோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களாம், அவங்க வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சா, பாய் ஃப்ரெண்டு கிட்ட இது மேலே முடியல என்னால் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்ச அன்னிலேருந்து வந்து அவர் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டு நைட்டு 1:30 மணிக்கெலாம் வந்து அவங்க வீட்டில் 20 வாட்டி 25 வாட்டி பெல் அடிச்சு கத்துன்னு கத்தி இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நெய்பர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த பொண்ணை அவங்க வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்களாம், உன்னால தான் மானம் போகுது அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காளாம். அண்ட் அவ ட்ரிகர் வார்னிங், பட் 2 வாட்டி வந்து அவங்க லைஃபே அவங்க எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 2வது வாட்டி ரொம்ப சீரியஸாக போய் அவங்கள கஷ்டப்பட்டு தேத்தி இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு 4 பொண்ணுங்க வந்து டேர்ன் எடுத்து பார்த்துக்கிறாங்களாம். கால் சென்டரில் வேலை பண்ணுறவங்க பகலில் அந்த பொண்ணை கண்காணிக்கிறாங்க, நைட்டு கார்பரேட்டில் வேலை பண்ணவங்க கண்காணிக்கிறாங்க, திரும்பி இந்த பொண்ணு எதுவும் தப்பான முடிவு எடுத்துக்கூடாது அப்படின்னு. இந்த படம் வந்து இந்த ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் ஷோக்கே இந்த பொண்ணுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரதுனான்னு இழுத்துட்டு போயிருக்காங்க, இந்த படம் நீ பார்க்கணும் அப்படின்னு. படம் பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு 2 ஹவர் அழுது தீர்த்துட்டு இவகிட்ட வந்து அவங்க வேலையும் போயிடுச்சா, ஏன்னா ஆஃபீஸ்லையும் போய் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இவங்களே ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களாம், மானம் போய். ஸோ இந்த படம் பார்த்துட்டு அவன் வந்து எனக்கு ஒரு வேலை தேடி கொடு, ஐ எம் கோயிங் டு ரீபில்ட் மை லைஃப், அவன் கடை நான் அவனுக்கு வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு பணம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னாங்க. ஐ திங்க் அதுக்கு மேலே ஒரு அவார்டு என்ன கிடைக்க முடியும். ஸோ ஐ திங்க் தட் மென்ட் த மோஸ்ட் டு அஸ். ஸோ சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆர்ட் அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொரு படைப்புகளும் இவ்வளோ பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு உங்களுடைய படைப்பும் ஒரு அழகான சாட்சி. இதில் நாங்களும் எதிர்பார்க்கலங்க. இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் when that happens. So yeah, very very happy. இந்த வெற்றியும் இன்னும் பல விருதுகளும் உங்களுக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரோ, தேங்க்யூ so much. Thank you so much. Congratulations. Thank you.